அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர்களுக்கு ஏதாவது டிஷ் சமையலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஏதாவது செய்யணும் அப்படின்னு விருப்பம் இருக்கும். ஆனால் அது எப்படி செய்கிறது, அது கரெக்டாக எப்படி பண்ணுறதுங்கிற ஒரு கைடன்ஸ் அவங்களுக்கு கிடைக்காது. அதனால தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியாவில் சமையல் பற்றின குறிப்புகளை தேடுறாங்க. நிறைய பேர் தேடுறாங்க. இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் டிஃபன், அதாவது குழந்தைகளுக்கு ஸ்கூல் போயிட்டு வர பசங்களுக்கு, அதாவது இந்த மேகி இந்த மாதிரி நூடுல்ஸ் வகைகள், பாஸ்தா இந்த மாதிரி செய்யாமல் ரொம்ப ஆரோக்கியமாக சத்தான ஒரு ஈவினிங் டிஃபன். நம்ம ஊர்களெலாம் பார்த்திங்கன்னா அவல் அப்படின்னு சொல்லுவோம். அவல்லையும் இந்த ரெட்டு கலரில் இருக்கும், ப்ரௌன் கலரில் இருக்கும். அதாவது சம்பா அவல் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்பா அரிசி இருக்கு இல்லையா, ரெட் கலரில் இருக்கும். அதில் தயார் பண்ண அவல் தான் சம்பா அவல்னு சொல்லுவாங்க. நம்ம நாகர்கோவில், கன்னியாகுமரி அந்த பக்கம் கேரளா சைட்லலாம் பார்த்திங்கன்னா அந்த அவல் நிறைய கிடைக்கும். இங்கே சென்னையிலேருந்து அந்த பக்கம் போகிறவங்கலாம் பார்த்திங்கன்னா அந்த அவலை நிறைய வாங்கிட்டு வருவாங்க. ஏன்னா இங்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. அதனால் அங்கேருந்து வாங்கிட்டு வருவாங்க. அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த அவலில் வச்சு இன்றைக்கி ஒரு ரொம்ப ஷார்ட் டைமில் பண்ணக்கூடிய ஒரு ஈவினிங் டிஃபன் தேங்காய் அவல் அப்படின்னு சொல்லுவோம். அது சின்ன வயசில் நான் நிறைய சாப்பிட்டுருக்கேன். அது எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது மட்டும் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான், அது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. அதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. அந்த அவல் எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்ணணும், தண்ணி தெளித்து கொஞ்சம் ஊற வைக்கணும். அது லேசாக தண்ணி தெளித்து ஒரு 5 மினிட்ஸ் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு ஒரு கப்பில் தேங்காய் துருவல், அதாவது தேங்காயை துருவி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வெல்லம் பொடி பண்ணி வெல்லத்தை வச்சுக்கணும். ஒரு 4 ஏலக்காய் வச்சுக்கோங்க. இந்த லேசாக ஊறின உடனே இந்த அவலில் இந்த வெல்லைப்பொடியும் போட்டு தேங்காய் துருவல்லையும் போட்டு அந்த ஏலக்காய் இருக்குது பார்த்திங்களா, அதையும் நல்லா பொடிச்சு அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. இதை ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ரொம்ப டைமும் ஆகாது. ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது, சிம்பிள் ப்ராசஸ் தான். இதை செய்து சாப்பிட்டு பாருங்கள். ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த டைம் பார்த்திங்கன்னா பசங்க இதையே கேட்பாங்க. அதுக்காக இதை சொல்கிறது. நான் சின்ன வயசில் நிறைய சாப்பிட்ருக்கேன். நீங்களும் இதை செஞ்சு பசங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. நல்ல ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வெளியில் சாப்பிட்றது, அதாவது ஹோட்டலில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். வீட்லேயே எதாக இருந்தாலும் செஞ்சு சாப்பிட்டு பழகுங்க. அதுதான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.